2011 தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே மட்டும் தனியாக ஜெயிச்ச சீட்ஸ் மொத்தம் 150. அதை அவங்க கூட்டணி கூட சேர்த்தோம் அப்படின்னா 200க்கும் மேலே. அப்படியே 2024 வருவோம். 2024 நடந்த பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்ற தேர்தல், இதில் ஏடிஎம்கே ஜெயிச்ச சீட்ஸ் மொத்தம் எவ்வளோனா 0. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பான்மையாக எல்லாரும் சொல்கிற காரணம் என்னன்னா, தலைமை இல்லைப்பா. அதாவது மக்கள் அன்பாலும் அரச தன்னோட ஆளுமையாலும் வச்சிருந்த ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய தலைமை இல்லாதனால இந்த கட்சி வந்து இப்போ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே இன்னொரு காரணம் என்ன நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதோடைய கூட்டணி. என்னதான் 2021க்கு அப்புறம் ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட நாங்கள் இருந்த கூட்டணியை நாங்கள் முறிச்சுக்கிறோம், இனிமேல் அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், இப்போ வரைக்கும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே அப்படின்னா பிஜேபி கூட சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மக்களுக்கு உருவாயிருச்சு. இதுவும் அவங்க 2024 தேர்தலில் தோற்றதுக்கு ஒரு பெரிய காரணம். அப்படி இருக்கிறப்ப இப்போவும் எதுக்கு திரும்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து உறுதியாயிருக்கு. இது நம்ம அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து ஸ்டேஜில் உறுதிப்படுத்திட்டாரு. எடப்பாடி வந்து தலைமை கீழே தான் வந்து கூட்டணி அமையும், அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பார். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் ஏடிஎம்கே எதுக்காக திரும்ப அவங்க கூட கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க பார்ப்போம். சரி, இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி, எதுக்காக இந்த கூட்டணி வச்சிருக்காங்க, ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டும் வந்து கூட்டணி சேர்க்கறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, நமக்கு தெரியும் 2026 தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு திமுக, அதுக்கடுத்து பெரும்பான்மையான கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்கட்சியாக இருக்க அதிமுக. இது நமக்கு தெரியும். இப்போ திமுக வந்து 2026 எலெக்ஷனில் வந்து 200க்கும் மேலே நம்ம தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களோட வெற்றி எது வச்சிருக்காங்க. மற்ற கட்சி எல்லாமே தன்னோட எதிரியாக வந்து சொன்னது வந்து திமுக. அவங்கள தோற்கடிக்கணும், அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது தான் எங்களோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற எல்லா கட்சியுமே சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுகங்கிறது பெரிய எதிரி அவங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த எதிரி அடிக்கணும் அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாரும் ஒன்று சேரணும். அதாவது திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பிஜேபி, டிவிகே, நாம் தமிழர் எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போட்டி போட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஎம்கேக்கு தான் அதிக வாக்கு விழுகும். அவங்க தான் திரும்ப ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க. இது நம்ம இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பையன் ஒருத்தனை வச்சுக்கலாம், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு வயசான பெரிய ஒரு தாத்தா வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த சின்ன பையனை வந்து நம்ம டிஎம்கேன்னு எடுத்துக்கலாம், இந்த சின்ன பொண்ணை ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கலாம், இந்த தாத்தாவை நம்ம பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட கையில் மொத்தம் வந்து 100 ஆப்பிள் இருக்குது. இந்த 100 ஆப்பிள் இந்த 3 பேரை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க டைமுக்குள்ளே எவ்வளோ ஆப்பிளை நீங்கள் அள்ள முடியுமோ உங்கள் கையில் அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கொடுத்துருக்க டைமில் 49 ஆப்பிளை தான் கைவசம் எடுத்துக்கிட்டான். இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 25 ஆப்பிள் எடுத்துக்கிச்சு. அதுக்கடுத்து இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மிச்சம் இருக்கிற ஆப்பிளை ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிறாரு. அதாவது இந்த பையன் வந்து எடுத்துக்கிறது எவ்வளோ அப்படின்னா 49, இந்த பொண்ணு எடுத்துருக்கிறது 25, இந்த தாத்தா எடுத்துருக்கிறது 26. இப்போ என்னதான் அவங்க 3 பேருக்குமே வந்து ஒரே டைம் கொடுத்தாலும் இந்த பையன் தான் வந்து அதிகமான ஆப்பிள் எடுத்திருக்கான். அப்போ இந்த 2 பேரும் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுத்தது வேஸ்ட்டு, கரெக்டாக? இப்போ இந்த தாத்தாவும் இந்த பொண்ணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பையனை நம்ம ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து இவங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னா, அந்த 2 பேர் போடுற எஃபோர்ட் அந்த ஒரு பையன் போட்டு அவங்களோட அதிகமாக ஆப்பிள் எடுக்கணும். ஆனால் அந்த தாத்தாக்கும் இந்த பொண்ணுக்கும் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் கூட போதும், அந்த பையனை முந்தைய அசால்ட்டாக அவங்க எடுத்துக்கலாம். அதே தான் இப்போ இந்த 2 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க, இந்த பையன் தனியாக இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பையன் கஷ்டப்பட்டு எடுத்தது 49ஆவே இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு 26, இந்த தாத்தா வந்து 25. இவ்வளோ எடுத்தா கூட போதும், 2 பேரும் சேர்ந்து இந்த பையனை தோற்கடிச்சிடலாம். இதே தான் இந்த எலெக்ஷனில் ட்ரை பண்ணுறாங்க பிஜேபியும் ஏடிஎம்கேவும். அதாவது திமுக எதிராக இருக்க வாக்குகள் எல்லாம் சிதறக்கூடாது. திமுக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க, திமுக பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. அப்படி இவங்களுக்கு அதிருப்தியாக இருக்க வாக்குகள் எல்லாமே சிதறாமல் அது ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒன்று சேரணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கட்சிகளை ஃபுல்லாக ஒருங்கிணைக்கணும். அதுக்காகத்தான் அதிமுக பிஜேபி பெரும் கூட்டணியை அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் எதுக்காக இந்த கூட்டணி அமைச்சாங்க, இதோட பேஸ் ஐடியா என்ன அப்படின்னு. சரி, இப்போ இந்த கூட்டணி அமைக்கிறதுல ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்க போகுது, மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்க போகுது, 2 கட்சிக்குமே பார்ப்போம். 2 கட்சிக்குமே என்ன ப்ளஸ் பாயிண்ட், என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் வந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏடிஎம்கேக்கு இதனால என்ன பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு. அதாவது பெரிய கட்சி அப்படின்னா டிஎம்கே, ஏடிஎம்கே 2 தான் தமிழ்நாட்டில். அதில் ஒரு பெரிய கட்சி ஏடிஎம்கே, அது ப்ளஸ் இன்னொன்று வளர்ந்துட்டு வர கட்சினா பிஜேபின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது போக சின்ன சின்ன கட்சிகளை வந்து அவங்களோட அலையன்ஸில் வந்து போட்டிப்பாங்க. அந்த அலையன்ஸ் பேர் தான் என்டிகேன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவை வந்து கவிழ்த்துட்டு இவங்க ஆட்சியை வந்து அவங்க வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதில் வந்து சிஎம் வந்து இதை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஎம் வந்து எடப்பாடி தான் வருவார். ஓகே, அடுத்து இதில் இது வந்து ஒரு பாசிட்டிவ் எடப்பாடி அவர்களுக்கு, அதாவது எடப்பாடி அவர்கள் சொல்ல முடியாது அதிமுக. இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொதல் வந்து நமக்கு தெரியும் ஏடிஎம்கேவும் தாவேகா, அதாவது டிவிகே வந்து இவங்க 2 பேர் தான் கூட்டணி நிற்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, டிவிகே வந்து 100 சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க. மினிஸ்ட்ரியில் நிறையா மினிஸ்ட்ரி கேட்குறாங்க. முக்கியமாக ஹோம் மினிஸ்டர் வந்து டிவிகேக்கு தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வந்து எடப்பாடியாக இருக்கட்டும், ஆனால் துணை முதலமைச்சர் பதவி வந்து விஜய்க்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால தான் அந்த கூட்டணி, அந்த 2 கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இப்போ எடப்பாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் பிஜேபி கூட சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கூட்டணி வந்து இவங்க ஃபுல்லாக வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். இது வந்து அரசியல் களம். நம்ம வந்து எதையுமே ஃபுல்லாக வந்து முடிவெடுத்துக்க முடியாது. கடைசி 2025 எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எலெக்ஷன் வரைக்கும்னா எலெக்ஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, எலெக்ஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட டக்குன்னு இவங்க கூட்டணியை மாற்றிக்கலாம். ரகசிய பேச்சு போகலாம், யாருக்குமே தெரியாது. எடப்பாடி டக்குன்னு வந்து எனக்கு பிஜேபி கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் கூட அவர் வந்துக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து எடப்பாடி, நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பிஜேபி கூட வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, டிஎம்கே அவங்க ஒரு அலையன்ஸ் இருப்பாங்க, இவங்க ஒரு அலையன்ஸ் இருப்பாங்கிறப்ப இந்த இந்த தனித்து விடப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது டிவிகே தான். ஏன்னா டிஎம்கே கூட அவங்க சேர முடியாது. ஏன்னா அவங்க எதிரியே வந்து டிஎம்கேவும் பிஜேபி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎம்கே கூட சேர முடியாது. இந்த பக்கம் போனோம் ஏடிஎம்கே கூட அப்படின்னா அவங்க வந்து பிஜேபி கூட இருக்காங்க. அப்போ அங்கேயும் போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எடப்பாடி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அவங்க கூட கூட்டணி வரேன், ஆனால் நான் சொல்றது தான் கேட்கணும், நான் கொடுக்குற சீட்டு தான், நான் கொடுக்குற மினிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு ஒரு வளம் மாதிரி அவங்க விரிக்கலாம். இதை ஏற்றுட்டு விஜய் வருவாரா அப்படிங்கிறது அடுத்த கட்டம். பட் சொல்கிறேன், இது ஒரு 2வது அட்வான்டேஜாக வந்து ஏடிஎம்கே சைடுக்கு இருக்கும். சரி, அடுத்து டிஸ்அட்வான்டேஜ், அதாவது ஏடிஎம்கேக்கு இதனால என்னென்ன ஒரு சில பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மொதல் அவங்களோட ஒரு அட்வான்டேஜாக சொல்லியிருந்தேன், அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து இன்னும் தோற்று போகிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க இருக்க கூட்டணி அப்படி. இப்போ சொல்லலாம் நீங்கள், ஏன்ப்பா எல்லா கட்சியும் வந்து எல்லா கட்சிக்கும் கூட்டணி சேர தானே செய்கிறாங்க, மற்ற நேரம் ஃபுல்லாக அடிச்சுக்கிறாங்க, எலெக்ஷன் வந்தால் நாங்கள் இவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிறாங்க, இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, மற்ற கட்சி கூட சேர்ந்துக்கிறது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் இதை எப்படி பார்க்கலாம்னா, நம்ம இப்போ சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கும். நம்ம வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டாக பழகுவோம். வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பையன் கெட்ட பையன், அவன்கிட்ட பழகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்க நேரம் வந்து அவன்கிட்ட பேசாத மாதிரியும், மற்ற நேரம் வந்து நம்ம அப்பா அம்மா இல்லாத நேரம், அதாவது அப்பா அம்மா கூட இருக்கிற நேரம் அவங்கள்ட்ட போய் ஃப்ரெண்டாக பழகிப்போம். பட் நம்ம அந்த 2 பசங்களுமே என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவங்க பேரண்ட்ஸ் பரவாயில்ல சேரக்கூடாதுன்னு இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்க, பேரண்ட்ஸ் முன்னாடி ஒன்றும் தெரிஞ்சுக்காத மாதிரி இருப்பாங்க, அதுக்கடுத்து ஃப்ரெண்டாக பழகிப்பாங்க. அது மாதிரி தான் மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரே ஃப்ரெண்டு தான். எலெக்ஷன் டைமில் மட்டும் கூட்டணி வச்சுட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க. அதுதான் அதே மாதிரி தான், பேரண்ட் பார்க்காத நேரம் வந்து ஃப்ரெண்டாக வந்துக்கிறது, பேரண்ட் பார்க்குற நேரம் இல்லை நான் கூட பழகலை அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனால் பிஜேபி ஏடிஎம்கேக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரிலேஷன். என்ன அப்படின்னா, உண்மையாகவே ஒரு பையன் நமக்கு வந்து துரோகம் பண்ணுறதா நம்ம கூட பழகிருப்பான். அதாவது நம்ம வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு நினைப்போம், பட் அவன் நம்ம கூட துரோகம் பண்ணுறதுக்காக நம்ம கூட பழகிருப்பான். அதை நம்ம கூட இருக்கவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க, அவன் கூட பழகாத, அவன் நல்லது இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை அவன் எனக்கு நல்லது தான் செய்வான் அப்படின்னு சொல்லி பழகுவோம். அதே மாதிரி தான் இங்கே பிஜேபி ஏடிஎம்கேக்கும் இருக்க கூட்டணி. இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு ஸ்டேட் அவங்க பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்று அங்கே ஆட்சியில் இருக்க கட்சி கூட அவங்க வந்து கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிரதானமாக இருக்க வேற கட்சி கூட கூட்டணியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டாமினேஷனை கொண்டு வந்து அவங்க ஆட்சி பிடிப்பாங்க. இதுதான் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. இதே தான் இவங்க பண்ணலாம். 2026 வந்து ஜெயிக்கிறாங்க இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிற பட்சத்தில் பிஜேபி வந்து ஏடிஎம்கே டாமினேட் பண்ணிட்டு உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாடு பார்வையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இல்லை பொதுவாக பார்ப்போம் அப்படின்னா பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கானது நார்த் இந்தியன் சைடில். சவுத்தில் வரும், அது எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்தோம் அப்படின்னா பிஜேபி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன இதை பார்ப்பாங்க, எப்படிப்பட்ட பார்வையில் பார்ப்பாங்கன்னா, இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியம் சொல்ல முடியாது, தமிழ்நாட்டோட ஒரு சில இதுக்கு வந்து எதிரானவங்க, வட இந்தியாவில் இருக்க கலாச்சாரத்தை தென்னிந்தியா கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, சமஸ்கிருதத்தை பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான இதுதான் மோஸ்ட்லி வந்து பிஜேபி வந்து ஒரு இமேஜாக சவுத் இந்தியாவில் இருக்குது, அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும் நிறைய ஏடிஎம்கே மெம்பர்ஸு, அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது இருந்த மினிஸ்டர்ஸ் அல்லது எம்எல்ஏஸ், எக்ஸாம்பிளுக்கு ஜெயக்குமார் அவங்களை எடுத்துக்கலாம், இல்லை ஏன் சீன் கேண்டிடேட்டாக இருக்க எடப்பாடி அவங்களே எடுத்துக்கலாம். இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேஜ்லேயும் மாறி மாறி இனிமேல் எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொன்று தெரியும், ப்ரெஸ்லேயே வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை அவங்க வந்து எடப்பாடி அவங்கள வைகிறதா இருக்கட்டும், இல்லை எடப்பாடி அவங்க வந்து அண்ணாமலை அவங்கள வைகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்கப்பா, எலெக்ஷன் வந்தோடனே ஒன்று சேர்ந்துட்டாங்க, இவங்களை எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா உங்களுக்கு இருக்கலாம். ஏன் அப்படின்னா, மோஸ்ட்லி பிஜேபி அப்படின்னா தமிழ்நாடு சைட்ல வந்து அவங்க இன்னும் ஜெயிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். அப்படியே நம்மளோட இங்க இருக்க ஒரு சில கொள்கைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் பிஜேபியோட கொள்கை. அதனால தான் அவங்க வந்து தமிழ்நாட்டுல வர்றது கஷ்டமா இருக்கு. இன்னும் அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, அண்ணாமலைய வந்து அவங்க பிரசிடென்ட்லருந்து தூக்கிட்டாங்க. தமிழ்நாடு பிரசிடென்ட் அப்படிங்கிறத வந்து தூக்கிட்டாங்க. இது என்ன பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னா, சாரி டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னா, நமக்கு தெரியும். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு தடவ வளர்ந்துருக்காங்கன்னா, அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து அண்ணாமலை அவங்க தான். அவரோட ஃபேஸ் தான் தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பதவியிலேருந்து தூக்கிட்டு, இந்த கூட்டணிக்காக வேற ஒருத்தவங்கள போட்டீங்க அப்படின்னா, அண்ணாமலைய சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. அந்த பீப்பிள் ஒரு சில பேத்துக்கு வந்து கண்டிப்பா கடுப்பு வந்து, நான் எதுக்குப்பா இதுக்கு மேல ஓட்டு போடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பா நினைப்பாங்க. என்னதான் கொஞ்சம் பேர் வந்து, சரி அண்ணாமலை அவங்க போனாலும் போட்டும், எனக்கு கட்சி பிடிச்சிருக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. அண்ணாமலையே தூக்கிட்டீங்க, நான் இதுக்கு மேல இந்த கட்சிக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதனாலேயே பாதி ஓட்டு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அதிமுக வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க அரசியல் சூழ்நிலையில. அவங்களுக்கு ஒரு தலைமை இல்ல. அது மட்டும் இல்லாம உள்கட்சியிலேயே நிறையா சண்டை போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல. இந்த இதுலயும் அவங்க பிஜேபி கூட போய் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு அவங்களோட கட்டடம் பாதி உடைஞ்ச நிலைமையில இருக்கு. இதுல மேற்கொண்டு அவங்க போய் பிஜேபி கூட கூட்டணி நிக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மக்கள் அவங்க மேல இருக்க நம்பிக்கை இழந்து, அந்த ஓட்டு புதுசா வந்திருக்க விஜய்க்கோ, இல்ல நாம் தமிழர் கட்சிக்கோ, இல்ல வேற எவ்வளவோ கட்சிகள் இருக்கு. பாமக எங்கிட்டோ, அந்த பக்கம் சிதறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இது ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் அழிஞ்சுட்டே போறது கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அப்படியும் அதே மீறி அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, என்னோட பார்வையில என்ன சொல்லலாம்னா, ஏதாவது பிளான் இருக்கும். பிளான் இல்லாம இந்த மாரி மூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒண்ணு இவங்க வந்து நினைக்கலாம், இந்த கூட்டணிய வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லன்னா ஏடிஎம்கே மனசுல என்ன ஓடும் அப்படின்னா, இப்போதைக்கு பிஜேபி கூட இருப்போம். எலக்ஷன் டைம்ல நம்ம வந்து அவங்கள ஒதுக்கிட்டு வேற ஏதாவது கட்சி நம்ம பக்கம் வராங்க. அவங்களோட பிரைமேட் டார்கெட் அந்த டைம்ல டிவிகேவா தான் இருக்கும். நம்ம வந்து இந்த மாரி சொல்லி பார்ப்போம். டிவிகே விழுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளானா வச்சிருப்பாங்க. லாஸ்ட்டா நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில 2026 எலக்ஷன்ல எல்லா கட்சியும் அவங்கவங்க ஒரு ஒரு பக்கம் இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து இப்போ ரூலிங் பார்ட்டி டிஎம்கேக்கு தான் ஃபேவரா இருக்கும். அப்படின்னா அவங்க தோற்கடிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் வந்து கண்டிப்பா கூட்டணி சேரணும். அப்படிங்கிற பட்சத்தில இப்போ பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி சேர்றாங்க அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா ஒரு ஆளுக்கு பலவீனமாக போகுது. அப்படிங்கிற பட்சத்தில அவங்க கூட்டணி நல்லா முடிவெடுக்கணும். அதே சமயம் கூட்டணி இல்ல அப்படின்னா, டிஎம்கே வீழ்த்தவும் முடியாது. டிஎம்கேக்கும் இந்த மாதிரி அவங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னா, இது ஒரு பெரிய தலைவலி ஆகும். ஸோ 2026 எலக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து அரசியல் களத்துல ஒரு சூடு பிடிக்கிற நிகழ்வா இருக்கும். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்க்குறேன். தேங்க் யூ.